இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுனால, எதிர்காலத்தில மனிதர்களுடைய இன்னைக்கு இருக்கிற நடைமுறை நெறைய நிறுத்தப்பட்டு விடும். உதாரணத்துக்கு இந்த பாடி பில்டர் இருக்காங்கல்ல, அவங்க உடம்ப பாடி பில்ட் பண்ணி, அழகா மாத்தி, படிக்கட்டுகளோட மாத்தி, அதன் மூலம் இந்த உலகத்திலேருந்து அவங்க புகழை சம்பாதிக்க ஆசைப்பட்டாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஏஐ டெக்னாலஜியே பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய அது ஒரு பொய்யான உடல் கட்டமைப்பை ஏற்படுத்தி காட்சியை உருவாக்குது. பாடி பில்டரா ஒரு பாடி பில்டருங்கிறது இப்போ நீங்கள் டிவிலேயோ மொபைல் ஃபோன்லேயோ பார்க்குற பாடி பில்டருடைய உடம்பு உண்மையானதா, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால் உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. ரொம்ப தத்துரும் இப்போவே பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜியோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். இப்போவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப உடற்கட்டு இந்த பாடி பில்டர் மாதிரி அதுவே டெவலப் பண்ணிடுது. நீ உன் உடம்ப நீ உன்னுடைய முகத்தை உன் உடம்ப காட்டிட்டா போதும், அது ஒன்றை பாடி பில்டராக நீ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுவே போட்டு காமிச்சிருது. அதுவே அதுவே டெவலப் பண்ணி நீ ஒரு பாடி பில்டர் மாதிரி எத்தனை படிக்கட்டு வேணுமோ வச்சுக்கோ, 6 படிக்கட்டு வேணுமா வச்சுக்கோ, 8 படிக்கட்டு வேணுமா வச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையுமே அது பண்ணி காமிச்சிருது. பண்ணி காமிச்சு அந்த வீடியோவே வெளியே வந்துடுது. நீ பாடி பில்டர் ஆனால் எப்படி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பா. நீ பாடி பில்டர் ஆகிற, நீ பாடி பில்டர் ஆனால் உன் உடம்பு இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ பாடி பில்டராக ஆகிற, முயற்சி பண்ணுற, கடினமாக உழைக்கிற. அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? இந்த ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. அதில் உன் உடம்பு உன் ஃபோட்டோ கொடு, ஒரு நிமிஷத்தில் நீ பாடி பில்டராக எப்படி இருப்ப, எப்படி நடப்ப, எப்படி ஓடுவ, எப்படி உட்காருவ, எப்படி இருப்ப, எல்லாத்தையுமே அதை போய் போட்டு காமிச்சிரும். அப்படிங்கும்போது அப்போ இப்படி தான் இருப்பேனா, திருப்தி அடைஞ்சிருச்சு, முடிஞ்சிச்சுல. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நீ பாடி பில்டர் ஆகிற. அதுவே ஏஐ டெக்னாலஜி அவனுக்கு போட்டு காமிச்சிருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இனிமேல் இந்த பாடி பில்டர் ஆகிறதுக்கான ஆர்வமே குறைஞ்சிரும். மக்களுக்கும் எது உண்மை, ஒருத்தன் பாடி பில்டரை இப்படி காமிக்கிறான் அப்படின்னா, இப்படி காமிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இப்படி காமிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்குது. இன்றைக்கி அந்த குழப்பம் வந்துடுது. முன்னாடியே நம்ம அந்த மாதிரி ஒருத்தர் பாடி பில்டர் இருக்குன்னா இது உண்மை ஆச்சரியப்படுவோம். முன்னாடியெல்லாம் பார்த்தா ஒரு புகைப்படத்தில் பார்த்தாலும் சரி, ஒரு புத்தகத்தில் பார்த்தாலும் சரி, ஒரு வீடியோவில் பார்த்தாலும் சரி, என்ன ஒரு சினிமாவில் பார்த்தாலும் சரி, உடம்பு பாறேன் எப்படி இருக்கு பாறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுவோம். இன்றைக்கி ஆச்சரியப்பட மாட்டோம். இது உண்மையா, இது பொய்யா, இது ஏஐ டெக்னாலஜினால் உருவாக்கப்பட்ட உடம்பு, இது உண்மை கிடையாது, இது பொய், இதுதான் உண்மை. இருந்தாலும் சந்தேகமாக இருக்குது, உறுதியாக சொல்ல முடியல. இப்போ தான் நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். எதிர்காலத்தில் இது இன்னும் டெவலப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப அப்படி தத்ரூபமாக இருக்கும். சந்தேகத்துக்கே இடமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாடி பில்டர் இவர் உண்மையாகவே தெரியும், இது உண்மைதான் அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் பாடி பில்டர் ஆகி ஏன் உடம்பு அப்படி படிக்கட்டுகளோட உடம்புகளை காட்டி இந்த உலகத்தில் நான் புகழ் பெறணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி அது நடக்காது. ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதுவே இந்த பாடி பில்டர்களை க்ரியேட் பண்ணுது. நம்ம உடம்பே நான் எப்படி பாடி பில்டராக இருப்பேங்கிறதே அதுவே க்ரியேட் பண்ணிடுது. அப்போ அது நான் போய் என் உடம்பை படிக்கட்டாக மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. பாடி பில்டு பண்ணி ஒரு அழகாக மாற்றணுங்கிற அதுவே மாற்றிடுது. அதுவே மாற்றி எனக்கு அந்த ஆசையெல்லாம் இப்போவே தெரியுது. அந்த மாதிரி யார் வேணாலும் இனிமேல் பாடி பில்டராக மாற்றிக்குவாங்க ஏஐ டெக்னாலஜி மூலமாக. அப்போ இதனால் என்ன ஆகும்னா, இந்த பாடி பில்டருங்கிற அந்த வேலையே இனிமேல் தடைப்படும். பாடி பில்டிங் பண்ணுற அந்த இதுவே ஸ்டாப் ஆகிடும். அது செயற்கையானது. அந்த அளவுக்குலாம் ஒருத்தருக்கு பாடி பில்ட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. படிக்கட்டுலாம் வச்சு வித்தியாசமாக அதெல்லாம் தேவையில்லை. ஒரு அளவுக்கு, இந்த அளவுக்கு மனிதர்களால் முடியுங்கிறத தான் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, பாடி பில்டுங்கிறது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த அளவுக்கு மனித உடலில் உறுதி இருக்கிறது, அதனால் நீ உடம்பு விஷயத்தில் அவநம்பிக்கையோடு இருக்காத. மனிதர்களால் இப்போ எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினான்னா எவரெஸ்ட் சிகரத்தில் எல்லோரும் ஏறணுங்கிற அவசியம் கிடையாது. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுற அளவுக்கு மனிதர்களால் முடியும். மனிதர்களுடைய திறமையை நீ குறைச்சி மதிப்பிடாத. ஆனால் மனிதர்களுக்கு தேவையானது குறைந்த திறமை போதும். அதுபோல் உறுதியான உடம்பு தேவையை தவிர இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி கட்டுக்கட்டாக அந்த மாதிரி அப்படி இருக்கிறது அதெல்லாம் தேவையில்லை. இப்போ என்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக படிக்கட்டு மாதிரியும் கையை வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. உறுதி இருக்கணும், உடம்புல உறுதி இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் மனித உடலில் உறுதி இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த அளவுக்கு உறுதியாக இருக்க முடியும். அதைத்தான் இந்த பாடி பில்டர் துறைங்கிறது நமக்கு காமிக்குது. இந்த அளவுக்கு மனித உடலில் உறுதி இருக்கிறது, அதனால் மனித உடம்பு விஷயத்தில் நீ அவநம்பிக்கையாக இருக்காத. அதே நேரத்தில் நமக்கு எது தேவை, எல்லாராலையும் எப்படிப்பட்ட உடல் உறுதியை பெற முடியும் அப்படின்னா, ஒல்லியாக உறுதியாக சும்மா அப்படி ஒரு கை பார்த்தா உறுதியாக இருக்குது, அவ்வளோதான். வயிற்றில் 2 படிக்கட்டு இருக்குது, போதும்.
இது போதும். அப்போ அந்த மாதிரி இப்போ பாடி பில்டருங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று, செயற்கையான ஒன்று. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுற மாதிரி தான். எவரெஸ்ட் சிகரத்தில் எல்லோரும் ஏன் ஏறணும், மலை ஏறுறாங்க நிறைய பேர். அதெல்லாம் எல்லோரும் ஏறணுங்கிற அவசியமே இல்லை, மலையை ஏறணுங்கிற அவசியம் இல்லை. அதுபோல் தான் பாடி பில்டுங்கிறது அந்த மாதிரி ஒரு உடம்பு எல்லாத்துக்கும் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அது ஒரு செயற்கையானது. அப்போ அதை நிறுத்துகிற வேலையை எது செய்ய போகுதுன்னா ஏஐ டெக்னாலஜி பண்ண போகுது. இனிமேல் யாரும் பாடி பில்டிங்கு போக மாட்டாங்க. ஏன்னா நீ வந்து எதுக்காக பாடி பில்டிங் பண்ண போகிற, உன் உடம்பு அப்படி அந்த மாதிரி அழகாக உருவாக்கி கட்டுக்கட்டாக மாற்றி 6 பேக் வச்சு 8 பேக்கெலாம் வச்சு இந்த உலகத்துக்கு நீ காட்ட போகிற. எப்படி காட்ட போகிற? இந்த மொபைல் மூலமாகவும் கணினி மூலமாகவும் சமூக வலைதள ஊடகங்கள் மூலமாகவும் உன் உடம்பை இந்த உலகத்துக்கு காட்ட போகிற. அப்படி தானே? அப்போ இனிமேல் அந்த மாதிரி காட்டப்படுகிற உடம்பு உண்மையாக பொய்யாங்கிற அளவுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல, அது வந்து தடையாக இருக்க போகுது. ஒருத்தர் இனிமேல் வந்து நம்ம ஒரு மொபைல் ஃபோன்லேயோ டிவிலேயோ சினிமாவிலேயோ ஒருத்தர் உடம்பை இப்படி காமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இது உண்மையாக பொய்யா, இது எல்லாம் கிராஃபிக்ஸு, இது எல்லாமே ஏஐ டெக்னாலஜி பண்ணுற வேலை, இது உண்மையே இல்லை. அதனால் நீ இனிமேல் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் இனிமேல் மனுஷங்க நம்ப மாட்டாங்க. நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உன் உடம்பை டெவலப் பண்ணி ப்ராடாக இப்படி காமிச்சு அதை நீ வீடியோவில் வெளியிட்டு இந்த உலகத்துக்கே தெரியணும்னு நினச்சி வெளியிட்டாலும் இது உண்மை கிடையாது, இது பொய் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இனிமேல் என்ன ஆகும், நீ பாடி பில்டர் ஆகிறதுக்கான அந்த முயற்சியில் உனக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டு விடும். தேவையில்லை, பாடி பில்டர் ஆக வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் எதிர்காலத்தில் இந்த பாடி பில்டிங் துறை இந்த மாதிரி தான் நிறைய வேலைகள் முடங்கிவிடும். இப்போ வந்து டிஜிட்டல் பேனர் வந்துச்சு, வரைகிற தொழிலே முடிஞ்சு போச்சுல்ல. இன்னும் வரைஞ்சி பெரிய ஓவியர் அப்படிங்கிற திறமையை காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பெரிய கட் அவுட்ரு பேனர்லலாம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. சினிமா பேனர், அரசியல் கட்சி பேனர் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பேனராக வரைஞ்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா டிஜிட்டல் பேனர்னு ஒன்று வந்துச்சு. எல்லாருடைய தொழிலையும் அந்த மாதிரி திறமையை வெளிப்படுத்துகிற முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சுதா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பாடி பில்டர் துறைக்கே முற்றுப்புள்ளி வைக்க போகுது இந்த ஏஐ டெக்னாலஜி. இனிமேல் யாரும் பாடி பில்டர் ஆகணும் அப்படிங்கிறத விரும்பவே மாட்டாங்க. ஆனால் உடம்பை உறுதியாக வச்சுக்கணும், அது எனக்காக. பாடி பில்டருங்கிறது என்னது, பிறருக்காக. அதை வச்சு நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக பாடி பில்டரை வச்சு அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ அப்படி ஒரு முயற்சி எடுத்த. இனிமேல் அந்த முயற்சிக்கு தடை. ஆனால் உன் உடம்பை நீ உறுதியாக வச்சுக்கோ, அதோடு நிறுத்திக்கோ. ஏன் அளவுக்கு அதிகமாக பில்டு பண்ணுற உடம்பை? அப்போ அதற்கு இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து ஒரு தடையை வைத்து விடுகிறது. இனிமேல் அது இனிமேல் எங்கே நீ உடம்பு மொபைல் ஃபோன்லேயோ சமூக வலைதள ஊடகங்கள்லையோ யாராவது ஒருத்தர் பாடியை பில்டு பண்ணி காமிக்கிறாருன்னா இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற சந்தேகம் உனக்கு வர ஆரம்பிச்சிடும். எதிர்காலத்தில் ரொம்ப தத்ரூபமாக அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து ஒருத்தரை வந்து ஒரு உடம்பு ஆணழகன்களை காமிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நானே இருக்கிறேன், என் ஃபோட்டோ உள்ளே விட்டால் நான் ஒரு ஆணழகன் போல் என் உடம்பை அது காமிச்சு நான் நடக்கிற மாதிரி, உட்கார்ற மாதிரி, ஓடுற மாதிரி, பேசுகிற மாதிரி, பழகிற மாதிரி அதுவே வீடியோ டெவலப் பண்ணி கொடுத்துரும். நான் இப்படி பேசிகிட்ருக்கேன்னு வைங்க, இப்படி தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் நான் ஒரு பயங்கரமாக பில்டு பண்ணி என் உடம்பு ஒரு ஆணழகனாக நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்கிற மாதிரி அதுவே டெவலப் பண்ணிவிடும். அப்படிங்கும்போது அப்போ இனிமேல் எதிர்காலத்தில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற அந்த தேடலில் இனிமேல் யாரும் இந்த பாடி பில்டிங் இந்த துறையை அழிய போகுது. அதுதான் நடக்க போகுது. அதுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி காரணம். எப்படி பேனர் வேலைலாம் அந்த ஓவியர் சூரோவியம் பேனரில் வரைகிற ஓவிய தொழில் எப்படி அழிஞ்சுதோ டிஜிட்டல் பேனர் வந்ததுனால, அதுபோல் இந்த மாதிரியான முயற்சிகளும் இது மாதிரி இப்படி பல்வேறு முயற்சிகள், பல்வேறு திறமைகள் இனிமேல் மனிதர்களுக்கு வந்து அவசியம் இல்லை. மனிதர்கள் பல்வேறு வகையில் இனிமேல் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்கிற அவசியம் கிடையாது. அப்படிங்கிற அந்த இதெல்லாம் திறமையை வெளிப்படுத்துகிற அந்த முனைப்பு இயந்திரங்களாலேயே தடைபட போகுது. இயந்திர அறிவியல் உலகத்தாலேயே மனிதர்களின் திறமை என்பது தடுத்து நிறுத்தப்பட போகிறது. அது நல்லது தான். இப்போ ஓட்டுநர் பயங்கரமாக நான் கார் ஓட்டுவேன், நான் ஃப்ளைட் ஓட்டுவேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு வந்து விமானியே இருக்க மாட்டாங்க. அது ஒரு கட்டுப்பாட்டு அறையிலேருந்தே கண்காணிக்கலாம். நீ விமானத்தில் போய் விமானியை ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை. இனிமேல் ஆள் இல்லாத விமானம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா இது அங்கே போய் லேண்ட் ஆகும், இறங்கும், அங்கே போய் இறங்கும், அங்கேருந்து திரும்ப கிளம்பும். இப்படி ஆள் இல்லாத விமானம், ஆள் இல்லாத பேருந்து, ஆள் இல்லாத இந்த மாதிரி. அப்போ ஓட்டுநர் என்கிற திறமை இருக்குல்ல, நான் ஒரு ஓட்டுநர், நான் ஒரு பைலட் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு விடும். அந்த மாதிரியான ஆசைங்கிறது இனிமேல் உனக்கு வரவே வராது. இப்போ இனிமேல் பாடி பில்டருங்கிற ஆசையே உனக்கு வராது. ஏன்னா ஏஐ டெக்னாலஜியை நிறைய பாடி பில்டர்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும் செயற்கையாக. இந்த ஃபோட்டோவில் வீடியோவில் அது உருவாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீ வந்து அதை வந்து நீ பாடி பில்டர் ஆகி இந்த உலகத்துக்கு உன் உடம்பை காமிச்சு அதன் மூலம் புகழ் பெறணுங்கிற ஆசையே உனக்கு வராது. நான் ஒரு அர்னால்டு மாதிரி ஆகணுங்கிற ஆசையே உனக்கு வராது.
ஏன்னா ஏஐ டெக்னாலஜி மூலமாக கோடிக்கணக்கான அர்னால்டுகள் இன்னமும் உருவாகிடுவாங்க. சமூக வலைதள ஊடகங்களில் நம்ம பார்க்கலாம். இப்படி ஏஐ மனித முயற்சிகளுக்கு, மனிதர்களின் செயற்கையான முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது இந்த இயந்திரங்கள், இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம், ஏஐ டெக்னாலஜி. இப்படி நிறைய திறமைகளுக்கு இனிமேல் மனிதர்களுடைய திறமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் என்பது ஒரு நல்ல விஷயம்தான்.